நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் அவசியம் ஏற்பட்டால் ராஜ்யசபா வாங்கிக் கொள்வேன் எனவும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். பிஜேபி கட்டாயமா ஜெயிக்கும். யார் ஜெயிப்பா, யார் எந்த வேட்பாளர் ஜெயிக்க போறா, எந்த வேட்பாளர் ஜெயிக்க போறது இல்லை, அதுல நான் அப்படி தான் போவேன். நான் எனக்கு இனிமே 6 வாட்டி நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். மதுரையிலையும் ஒரு வாட்டி ஜெயிச்சேன். பாப்பான் தாபான்னு சொன்னவங்க யாரும் கேட்கல. அதனால எனக்கு எப்ப வேணா அவசியம் வேணா ராஜ்யசபாவில் வந்துடுவேன். ஆனா எனக்கு அந்த அந்தஸ்து இருக்கு. இன்னைக்கு யாரும் நான் இப்ப எம்பி இருக்கேன்னா இல்லையா யாருக்கும் கவலை இல்லை. தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டுல பாஜக வளரல. வாக்கு வாங்குறாங்க. நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லுவோம். வளர்ந்துருக்கு. இதுக்கு அவளோட பேச்சு கேட்டு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அவ என்ன சொல்லிட்டோம். ஆனா கட்டாயமா பிஜேபி வளர்ச்சி நடந்திருக்கு. அதான் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டும். விசேஷமா பிஜேபி ஒரு வடநாடோட தலைவரோட காக்கா பிடிக்க கூடாது, தெரியவும் கூடாது. அப்போதான் பிஜேபி மேல வரும். இல்லாட்டா டெல்லி என்ன சொல்றோம் அதான் நடக்க போகிறது. நேற்று வரலையும் சொல்றேன், நாங்கள் தனியாக நிற்போம், அதுக்கப்புறம் போய் இவர்த்தையும் பேசுகிறேன் அவர்த்தையும் பேசுகிறேன், இது நடக்கக்கூடாது.